بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والعاقبة للمتقين، والصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فقد قال جل وعلا في كتابه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وإذا سألك عبادي عني فإني قريب أجيب دعوة الداعي إذا دعاني فليستجيبوا لي وليؤمنوا بي لعلهم يرشدون. صدق الله مولانا العظيم. சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பும் பாசமும் நிறைந்த மாணவ சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய பெரும் கிருபையினால் நாம் சஃபுத்து தஃபாசீர் மூலமாக சூரத்துல் பக்ராவுடைய ஆயத்துகளின் தெளிவுகளை, அதன் விளக்கங்களை அழகான முறையில் பார்த்து வருகிறோம். அந்த வரிசையிலே இப்பொழுது அல்ஹம்துலில்லாஹ் 183 முதல் 187 வரை உள்ள ஆயத்துக்களை தான் பார்த்து கொண்டிருந்தோம். அதனுடைய இறுதி கட்டத்திற்கு வந்துவிட்டோம். வழக்கமாக கிதாபுடைய ஆசிரியருடைய அந்த நடைமுறைக்கு ஏற்ப இறுதியாக அல் ஃபவாயித், பயன்கள் சம்பந்தமாக விஷயங்களை கொண்டு வருவார்கள். அது சம்பந்தமாகத்தான் நாம் இதிலே சென்ற பாடத்திலேயும் பார்த்தோம். இந்த பாடத்திலேயும் இதே ஃபவாயித், பயன்கள் சம்பந்தமாகத்தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த பயன்கள் என்றால் நாம் நினைத்துவிடக்கூடாது, இந்த ஆயத்துகளின் மூலம் கிடைக்கும் பயன்கள் யாருக்கு என்பதை நாம் யோசிக்க வேண்டும். செவிசாய்க்கக்கூடியவர்களுக்கு, கேட்கக்கூடியவர்களுக்கு, அமல் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர்களுக்கு நிச்சயமாக இவைகள் அனைத்தும் ஒரு அழகான படிப்பினைகள். ஃபாதபிரு யா உலில் அபுசார், அகப்பார்வையுடையவர்களே, நீங்கள் இதை படிப்பினையாக எடுத்துக்கொள்ளுங்கள். இன்னஃபி தாலிக லஇபரத்தன் லிமன் யக்ஷா, படிப்பினை யாருக்கு கிடைக்கும்? எவர்கள் அல்லாஹ்வை அஞ்சுகிறார்களோ அவர்களுக்குத்தான் அது படிப்பினையாக தெரியும். எனவே இதை நாம் கேட்பதோடு மட்டுமல்லாமல் நம்முடைய வாழ்வில் அமலுக்கும் கொண்டு வர வேண்டும். இதுதான் அசல் தப்சீருடைய நோக்கமே, அதுதான் குர்ஆனுடைய நோக்கமே, அதுவாகத்தான் இருக்கிறது. அந்த அடிப்படையில் இந்த ஆயத் ஃபன்னி கரீபுன் என்ற ஆயத்தை கொண்டு, என்ற வாக்கியத்தை கொண்டு நாம் இந்த பாடத்தை பார்க்க போகிறோம். இது பாடத்தின் வரிசையின் அடிப்படையிலே அல்ஹம்துலில்லாஹ் 260வது பாடம், 260 வந்துவிட்டோம். 260. இதன் தலைப்பு என்ன கொடுத்திருக்கிறோம் அப்படின்னு சொன்னா, வசனங்களின் பயன்கள், நல்லொழுக்கம் கற்றுத்தரும் திருமறை. நல்லொழுக்கம் போதிக்கும், நல்லொழுக்கம் கற்றுத்தரும் திருமறை. திருமறை குர்ஆன் அதபிற்காகவே உரிய ஒரு வேதம். எல்லா விதம் அதப் என்பது நான் இலக்கியம் மட்டும் சொல்லலை, அதுவோ குவிந்து கிடைக்கிறது, நிரம்பி கிடைக்கிறது. அது எவ்வளவுதான் மூழ்கி முத்தெடுத்தாலும் அது தீராத ஒன்று. ஆரம்பத்திலேயே கிதாபுடைய ஆசிரியர் முக்கத்திமாவில் கொண்டு வரும்போது கடலை விட பெரிதாக இதை காட்டி சொல்லியிருப்பார்கள். குர்ஆனை தஷ்பீ செய்திருப்பார்கள். கடல் எந்த அளவிற்கு வாரி வாரி தன்னுடைய இந்த விஷயங்களை வழங்குகிறதோ அதை விட அதிகம் எல்லையில்லாமல், கணக்கில்லாமல் தன்னுடைய கருத்துக்களை, தன்னுடைய இந்த உபதேசங்களை வாரி வழங்கக்கூடிய அருள்மறை குர்ஆன் என்பதாக கொண்டு வந்தார்கள். அதிலும் நல்லொழுக்கம், மல்லா அதபலஹு ஃபஹுவ துப்புன் என்பதாக சொல்லுவாங்க. ஒழுக்கம் இல்லைன்னு சொன்னா அவன் கரடிக்கு சமம் என்பதாக. யாருக்கு ஒழுக்கம் இல்லையோ அவருக்கு கல்வியே கிடையாது. இப்போ கல்வியை விட ஒழுக்கம் மிக முக்கியமான ஒன்றாக, டிசிப்ளின் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் அவர் லைஃப். அப்போ அதனால் நல்லொழுக்கம்ங்கிறது குர்ஆன் அழகான முறையில் போதித்து தருது. எல்லா விஷயத்திலையும், ஒரு விஷயத்தில் மட்டுமல்ல, வாழ்க்கை நடைமுறையாக இருக்கட்டும், பழகக்கூடிய பழக்கமாக இருக்கட்டும், எதிரிகளோடு நடக்கக்கூடிய முறையாக இருக்கட்டும், ஆபத்தான நிலை அடுத்தவருக்கு ஏற்பட்டால் அந்த நிலையில் எவ்வாறு என்பதும், நமக்கு ஒரு ஆபத்தான நிலை ஏற்பட்டால் அந்த நிலையில் நாம் எவ்வாறு மேற்கொள்ள வேண்டும் என்பதாகவும், இவ்வாறு பல விஷயங்களை அழகான முறையிலே ஒழுக்கத்தை நமக்கு குர்ஆன் கற்றுத்தருகிறது. எதிரிகளோடு பேசக்கூடிய முறை என்ன, மடையர்களோடு நாம் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும், வீணான விஷயங்களை கடந்து செல்லும் போது எவ்வாறு செல்ல வேண்டும், பூமியில் நடக்கக்கூடிய முறை என்ன, பூமியில் நடக்கக்கூடிய முறை என்ன, அதே போல் நம்முடைய கண்களை எவ்வாறு பாதுகாக்க வேண்டும், நம்முடைய ஒவ்வொரு உறுப்புகளையும் எவ்வாறு பாதுகாக்க வேண்டும், ஒழுக்கத்திற்கே ஒவ்வொரு விஷயத்தையும் ஒழுக்கமாக நமக்கு கற்றுத்தருகிறது. ஒவ்வொரு விஷயத்தையும், வாக்குறுதி விஷயமா இருக்கட்டும்,
திருட்டு விஷயமாக இருக்கட்டும், ஈமானுடைய அகீதாவுடைய விஷயமாக இருக்கட்டும், ஒவ்வொன்றையும் நமக்கு அழகான உதாரணங்களோடு தெளிவான சம்பவங்களோடு சீரத்தை முன்வைத்து நபிமார்களுடைய வரலாறை நமக்கு காண்பித்து தெளிவான முறையிலே நமக்கு ஒழுக்கங்களை கற்றுத்தருகிறது. ஒழுக்கங்கள் என்றால் நெறிமுறைகளும் கூட, அதாவது நம்முடைய முழு வாழ்க்கைக்கும் உரிய நெறிமுறை. ஒரு வார்த்தை, வலக்கும் ஃபில் ஹயாத்தி வலக்கும் ஃபில் கிசாசி ஹயாத்து யா உலில் அல்பாப் லஅல்லக்கும் தத்தகூன். இந்த ஹயாத்துன்ங்கிற வார்த்தையை வச்சு எவ்வளோ பெரிய விஷயங்கள் அதில் உள்ள குவிந்து கிடக்கிறது. 24 25 விஷயங்கள் அது சம்பந்தமாக பேசப்பட்டது. அது ஒரு அரபிக் வார்த்தைகளையும் வைத்து முன்வைத்து ஒப்பீடு செய்யப்பட்டு பேசப்பட்டது. அப்போ அந்த வார்த்தையில் எவ்வளோ பெரிய விஷயங்கள் இருக்கு. அப்போ அதே மாதிரி வார்த்தை ரீதியான ஒழுக்கங்கள், பேசக்கூடிய முறை, கூலா லஹு கௌலன் லய்யினன் லஅல்லஹு யததக்கரு யக்ஷா, அன்பான முறையில் மென்மையான சொல்லை சொல்லுங்கள். யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ வகூலு கௌலன் சதீதா லா யுஹிப்புல்லாஹுல் ஜஹர பிஸ்ஸூஇ. இப்படி பல விஷயங்கள் வார்த்தை ரீதியாக ஒவ்வொரு விதத்திலும் நமக்கு அழகான ஒழுக்கங்களை குர்ஆன் கற்றுத்தருகிறது. ஒரு பேசக்கூடிய முறை, அடுத்தவங்கள்ட்ட பேசுறது எப்படி. ஹஜ்ரத் லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தன் மகனுக்கு செய்யக்கூடிய உபதேசங்கள்ல குர்ஆன்ல அப்படியே தெளிவாக எடுத்து சொல்லுகிறது. அது எல்லா விதம், முதல்ல அகீதா சம்பந்தமாக, அடுத்து தொழுகை சம்பந்தமாக, பெற்றோர்கள் சம்பந்தமாக, அடுத்து தொழுகை சம்பந்தமாக, அடுத்து நலவை ஏவி தீமையை தடுப்பது சம்பந்தமாக, அடுத்ததாக மக்களோடு பழகக்கூடிய நற்குணங்கள் சம்பந்தமாக, நம்முடைய சுய வாழ்க்கையினுடைய அந்த நிலைகள் சம்பந்தமாக எவ்வளவு தெளிவான முறையிலே நல்லொழுக்கங்களை குர்ஆன் நமக்கு கற்றுத்தருகிறது. அதை கடைபிடித்தால் போதும், நம்முடைய வாழ்க்கை ஜொலிக்கும், மனம் கமலும், நம்மை சுற்றியுள்ள வாழ்க்கையும் அதுபோன்று சரியாகும். அதுக்காக தனது குர்ஆன் கற்றுத்தரும் ஒழுக்கங்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதை புரிந்து நம்முடைய வாழ்க்கையிலே அமல் செய்ய வேண்டும், பிறருக்கும் எத்தி வைக்க வேண்டும். அந்த அடிப்படையில் சொல்லப்படக்கூடிய இங்குள்ள வார்த்தைகள் தன் வார்த்தைகளில் கூட அல்லாஹு தஆலா இன்னல்லாஹ கரீமுன் ஹலீமுன் யுகன்னி, அல்லாஹு தஆலா கரீம், மாபெரும் சங்கையாளன், கண்ணியமானவன், ஹலீம், அதாவது எல்லையில்லா ஹிக்மத், நுணுக்கம் நிறைந்தவன். யுகன்னி, அவன் என்ன செய்யறான், கினாயாவாக பேசுகிறான். ஓப்பன் டிக்ளர்ல ஓப்பன் டாக் பண்ற இல்ல, எது தெளிவாக இருக்க வேண்டும், எந்த வார்த்தையை எவ்வாறு சொல்ல வேண்டும், எந்த வார்த்தையில அந்த சொல்வதன் மூலம் முன்னால் உள்ளவருக்கு அவருடைய கண்ணியம் பாதிக்கப்படாது. குறிப்பாக பெண்களுக்கு எவ்வளவு அழகாக சொல்லுகிறார் இஸ்லாம் மார்க்கம். ஒரு வார்த்தையை கூவி அழைப்பதில் கூட, பெண்களை அழைக்கக்கூடிய விஷயத்தில் கூட எவ்வளவு அழகான ஒரு ஒழுக்கத்தை, அவர்களுடைய கண்ணியத்தை பாதுகாக்கிறது. வார்த்தைகளில் கூட அவர்களை புண்படுத்தக்கூடாது, அவர்களுக்கு ஒரு முகச்சுழிவை ஏற்படுத்திவிடக் கூடாது என்ற விஷயத்திலே கண்ணும் கருத்துமாக குர்ஆன் இருப்பதை நாம் பார்க்கிறோம். இந்த அடிப்படையில் தான் ஃபலம்மா தகஷாஹா என்ற வார்த்தையாக இருக்கட்டும், ஃபஅது ஹர்ஸக்கும் என்ற வார்த்தையாக இருக்கட்டும், வலா துபாஷிருஹுன்ன வஅன்தும் ஆகிஃபூன ஃபில் மசாஜித் என்ற வார்த்தையாக இருக்கட்டும், இவ்வாறு பல விஷயங்கள் வார்த்தைகளிலிருந்தே மிகப்பெரிய ஒரு படிப்பினைகளை நமக்கு கற்றுத்தருகிறது வாழ்க்கையில். எனவேதான் குர்ஆன் கற்றுத்தரும் ஒழுக்க முறைகள் இருக்கிறதே நம்முடைய வாழ்க்கைக்கு மிக மிக ஒரு தேவையான, அவசியமான, இன்றியமையாத ஒன்றாக இருக்கிறது. அதனுடைய அளவையும் சொல்லித் தருகிறது. உதாரணமாக, ஒரு மனிதன் நிர்பந்தத்தில் மாட்டிவிடுகிறான். ஃபமனில் துர்ர கைர பாகி வலா ஆதின் வலா இஸ்மா அலைஹி, ஹராமை சாப்பிடக்கூடாது என்ற ஒழுக்கத்தை குர்ஆன் கற்றுத்தந்து விட்டது. நல்ல விஷயத்துல மட்டும் குர்ஆன் என்ன செய்யல, நமக்கு சலுகைகளை சொல்லல. நோன்பு பிடியுங்கள் என்பதாக சொல்லிட்டு முடியாதவர்களுக்குரிய அந்த விஷயங்களை அல்லாஹ் அழகான முறையில் எடுத்து சொல்றான். அதனுடைய வார்த்தைகளுடைய நயம். அதே மாதிரி ஒரு விஷயத்தை ஹராமாக்கிட்டான், அதன் பக்கம் நெருங்காதீங்கன்னு சொல்லிட்டான். அதுக்கு பிறகு அதுல ஒருத்தருக்கு நிர்பந்தம் ஏற்படுது, நிர்பந்தமான நிலையில அவரை சாப்பிட வேண்டிய நிலை ஏற்படுது. அதற்கு இவ்வாறு ஒவ்வொரு விஷயங்களையும் அந்த அடிப்படையில குர்ஆன் கற்றுத்தரும் நல்லொழுக்கங்களே மிகப்பெரிய விஷயங்களாக இருக்கிறது. அல்லாஹு தஆலா அதன் நடைமுறையை, அதன் ஒழுக்க முறைகளை கற்று நம்முடைய வாழ்க்கையிலும் அமல் செய்யக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் தந்தரல வேண்டும். வாருங்கள், கிதாபுடைய ஆசிரியர் இது சம்பந்தமாக எவ்வாறு பேசுகின்றார், எவ்வாறு அந்த இடத்தை விலக்கி காண்பிக்கின்றார் என்பதை நாம் பார்ப்போம்.
இன்ஷா அல்லாஹ். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். முதலில் நோன்பு சம்பந்தமான விஷயம் பேசப்பட்டது. அந்த நோன்பு ஒவ்வொரு மார்க்கத்திற்கும் எவ்வாறு என்பது சொல்லப்பட்டது. அடுத்ததாக என்னுடைய அடியான் என்னை பற்றி கேட்டால் அவர்களுக்கு நீங்கள் என்ன பதில் சொல்ல வேண்டும் என்பது பற்றி துவாவுடைய விஷயத்தின் ஆரம்பம் சொல்லப்பட்டது. அதன் தொடரை பற்றி அல்லாஹ் இங்கு பேசுகிறான். அஸ் சாலிசா, மூன்றாவது படிப்பினை. அஸ் சாலிசா என்றால் அல் ஃபவாயிது சாலிசா, அல் ஃபவாயிது சாலிசா அல்லது ஃபாயிதத்து சாலிசா, மூன்றாவது படிப்பினை. லாஹிரு நதுமில் ஜும்லதி, ஜும்லாவுடைய கோர்வையின் வெளிப்பாடு. அதாவது வெளிப்படையான அந்த ஜும்லாவுடைய அந்த கோர்வை, அந்த அமைப்பு. நதும்னா அந்த அமைப்பு, கோர்வை அமைப்பு, வார்த்தை அமைப்புகள், அதனுடைய வெளிப்பாடு அது எப்படி இருக்குதுங்கிறத பாருங்க. அல்லாஹ் சொல்றான், இதா சஅலக இபாதி அன்னி, அன்னி என்னை பற்றி என்னுடைய அடியார்கள் உங்களிடம் கேட்டால் என்பதாக நபியை பார்த்து, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் கூறுகிறார். அன்னஹும் சஅலு அனில்லா, அப்ப அவர்கள் கேட்டார்கள். அனில்லா, அல்லாஹ்வை பற்றி கேட்டார்கள். அல்லாஹ்வை பற்றி கேட்டார்கள் என்றால் அல்லாஹ்வை பற்றி கேட்கறதுல ரெண்டு வகை இருக்கு. ஒன்னு இருக்கு அல்லாஹ்வுடைய தாத்தை பத்தி கேட்பது, இன்னொன்று அல்லாஹ்வுடைய சிஃபத், அவனுடைய அந்தஸ்தை பத்தி கேட்கறது. இப்ப அல்லாஹ்வுடைய தாத்தை பத்தி பொதுவாக கேட்கக்கூடாது, அதை யோசிக்கவும் கூடாது, அதை சிந்திக்கவும் கூடாது. அது விஷயத்துல ஏதாவது எனக்கு தெளிவு வேண்டும் என்றால், அதை பற்றிய ஞானத்தை நான் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், குர்ஆனில் ஒரு சூரா போதும், அதை ஓதிட்டு அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லி திருப்தி ஆகிக்கிட்டு போய்கிட்டே இருக்கணும். அதுக்கு மேல சிந்திக்கிற அளவுக்கு நமக்கு அறிவும் கிடையாது, அதுக்கு மேல யோசிக்கிற அளவுக்கு எனக்கு மூளையும் கிடையாது. என்ன? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹு ஸமத் லம் யலிது வலம் யூலது வலம் யகுல்லஹு குஃபுவன் அஹத். இதுக்குரிய தர்ஜுமாவை பார்த்து, இதுதான் அல்லாஹ்வுடைய விஷயம். அப்ப அல்லாஹ்வை பற்றி கேட்டார்கள் என்றால் அல்லாஹ்வுடைய தாத்தை பற்றி கேட்கல, அல்லாஹ் எப்படி இருப்பான் எதை பத்தி கேட்கல. அல்லாஹ்வுடைய அந்த ஷஅன், அவனுடைய அந்தஸ்து, விஷயம், அவனை கூப்பிடணும், அவனை அழைக்கணும், எப்படி கூப்பிடுறது, அவன் தூரமா இருக்கானா பக்கத்துல இருக்கிறானா, இது போன்ற விஷயங்கள் கேட்க தகுதியான விஷயங்கள் தான், தகுதி இல்லாத விஷயங்கள் கிடையாது. அது தகுதி இல்லாத விஷயம். அதாவது லா யகூனு அனி தாத்தி, தாத்தை பற்றிய கேள்வி இங்கு கேட்கப்படவில்லை. தாத்தை பற்றிய கேள்வி பார்க்கல, அல்லாஹ்வுடைய விஷயத்தை பத்தி அதை கேட்கல. இங்க கேட்கறது என்ன? அல்லாஹ்வுடைய இன்னமா யகூனு அன் ஷஅனின் மின் ஷுஊனிஹா, இங்கு கேட்கப்படுவதெல்லாம், இங்கு கேள்வி ஆகியிருப்பதெல்லாம், இன்னமா யகூனு சுவாலு அன் ஷஅனின், அன் ஷஅனின் மின் ஷுஊனிஹா, அதாவது அதனுடைய அந்தஸ்துகளிலிருந்து ஒரு அந்தஸ்தை பற்றி, அல்லாஹ்வுடைய விஷயங்களிலிருந்து, அல்லாஹ்வுடைய விஷயங்களிலிருந்து ஒரு விஷயத்தை பற்றி இங்கு கேட்கப்படுகிறது. அதனுடைய அந்தஸ்து. சுவாலு லா யகூனு அனி தாத்தி என்பதாக சொல்லப்பட்டுச்சு. இன்னமா யகூனு அன் ஷஅனி மின் ஷுஊனிஹா. இந்த ஹாவுடைய லமீர் எங்க போகுதுன்னா அது தாத்துக்கு போகுது. அதாவது அந்த தாத்தினுடைய விஷயங்களிலிருந்து ஒரு விஷயத்தை பற்றி அவர்கள் கேட்கிறார்கள். அந்த தாத்தை பத்தி கேட்கல, அந்த அல்லாஹ் எப்படிப்பட்டவன் அவனுடைய விஷயங்களை பத்தி கேட்கல, மாறாக அந்த தாத்தினுடைய விஷயங்களிலிருந்து ஒரு விஷயத்தை பத்தி கேட்கறாங்க. அப்ப இந்த ஹாங்கிற லமீரு அந்த தாத் என்ற வார்த்தையின் பக்கம் போது, அப்போ அல்லாஹ் அந்த தாத்துடைய விஷயங்களை பற்றி கேட்கின்றார்கள், தாத்துடைய விஷயங்களிலிருந்து ஒரு விஷயத்தை பற்றி கேட்கிறார்கள். என்ன அப்ப அப்படி கேட்டாங்கன்னு சொன்னா, கவுலுஹு ஃபில் ஜவாபி, அப்போ அதனுடைய ஜவாப்ல அல்லாஹு தாலாவுடைய பதில் சொல்றது எப்படி இருக்குது? இன்னி கரீபுன், நிச்சயமாக நான் அருகாமையில் தான் இருக்கிறேன். எதுல்லு, எதுல்லு அலா அன்னஹும், அறிவிக்கிறது, அலா அன்னஹும் அவர்கள் மீது, அது அறிவிக்கிறது, எதுல்லு அறிவிக்கிறது, அலா அன்னஹும் சாலு அவர்கள் கேட்ட விஷயத்தின் மீது அல்லாஹ் பதில் சொல்கிறான், அறிவிக்கிறான். அன் ஜிஹத்தில் குர்பி அவில் புஅதி, நெருக்கமான திசையிலா அல்லது தூரமான புறத்திலா, நெருக்கத்தில் இருக்கிறானா அல்லது தூரத்தில் இருக்கிறானா என்பதற்கு அல்லாஹ் அவங்களுக்கு அறிவிக்கிறார். ஃபைன்னி கரீப் என்பதாக சொல்லும், ஃபைன்னி கரீப் என்பதாக சொல்லணும். அப்ப இந்த இடத்துல வலம் யஸ்துர் அல் ஜவாபு, அப்போ ஜவாபை இந்த இடத்துல சில ஆரம்பிக்கவில்லை, பதில் என்பது இங்கு ஆரம்பமாகவில்லை. பி குல்,
குல் என்ற வார்த்தையை கொண்டு, குல் என்ற வார்த்தையை கொண்டு ஜவாப் ஆரம்பிக்கல. பொதுவாகவே குல் என்ற வார்த்தையை பற்றி அதிகமான இடங்கள்ல அல்லாஹ் தஆலா என்னது குல் என்ற ஜவாப் அதிகமான இடத்துல வந்திருக்கு நம்ம பார்க்குறோம். குர்ஆனுடைய அது போங்கிற ஒரு போங்கு குல் என்ற ஜவாபு அடிக்கடி வரும் அல்லாஹ் தஆலா. அப்போ அதனுடைய அல்லாஹ் தஆலா குல்ல கொண்டு பல இடங்கள்ல வரதை நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த இடத்துல குல் அப்படிங்கிற வார்த்தையை கொண்டு அல்லாஹ் ஜவாப் சொல்லல. என்ன சொல்றான்? குல் என்றோ அல்லது ஃபகுல் என்பதாக சொல்லல. ஃபகுல் சொல்லுங்க என்பதாக அல்லாஹ் சொல்லல. அல்லாஹ் தஆலா அங்க சொல்றது என்ன? உதாரணம் பல இடங்கள்ல பார்க்குறோம் குல்லுங்கிற விஷயம் வந்துட்டு தான் இருக்குது. يسألونك عن الخمر والميسر قل فيهما اسم كبير ومنافع يسألونك عن الأنفال قل الأنفال لله. இது போன்ற பல இடங்கள்ல குல்லுங்கிற வார்த்தைக்கு என்ன இருக்கு? குல்லுங்கிற விஷயத்தை கொண்டு பதில் அல்லாஹ் சொல்றதை நம்ம பார்க்குறோம். உதாரணத்துக்காக நம்ம சொல்லி காண்பித்தோம். அப்போ இந்த இடத்துல ஜவாப் ஆரம்பிக்கல. குல் என்ற வார்த்தையை கொண்டோ அல்லது ஃபகுல் என்ற வார்த்தையை கொண்டோ இங்கு பதில் ஆரம்பமாகவில்லை. கமா வகாஃபி அஜீபத்தி மசா இலிஹிமில் வாரிதா, வரக்கூடிய அவர்களுடைய பல கேள்விகளுடைய பதிலிலே ஆகியிருப்பதை போன்று, ஃபி ஆயாத்தின் உஹ்ரா, மற்ற ஆயத்துகளில் இருப்பதை போன்று. உதாரணம் யஸ்அலூனக அனில் ஹம்ரி வல் மைசிர் குல் ஃபீஹிமா இஸ்முன் கபீருன் வ மனாஃபிஉ லின்னாஸ் என்பதாக வருது. அப்போ அவங்க கேட்ட கேள்விக்கு பதில் குல்ல கொண்டு வருது. அதே மாதிரி யஸ்அலூனக அனில் அன்ஃபால், அன்ஃபாலை பற்றி கேட்குறாங்க. அப்போ குல் சொல்லுங்க, என்ன செய்யுங்க? குல்லில் அன்ஃபாலு லில்லாஹி, இப்படி என்ன செய்யுது? பதில் குல்ல கொண்டு ஆரம்பிக்கிறது நம்ம பார்க்கணும். ஆனால் இங்கே என்ன செய்யலை? குல்ல கொண்டு ஆரம்பிக்கல. பல இடங்கள் அப்படி ஆரம்பிக்குது. இந்த இடத்துல குல்ல கொண்டு ஆரம்பிக்கல. இந்த ஒரு இடத்துல ஆரம்பிக்குது யஸ்அலூனக அனில் ஜிபால், மலையை பற்றி அவர்கள் உங்களிடம் கேட்கின்றார்கள். ஃபகுல் யன்சிஃபுஹா ரப்பி நஸ்ஃபா, ஃபகுல் நபியே சொல்லுங்க யன்சிஃபுஹா ரப்பி நஸ்ஃபா. இந்த இடத்துல என்ன சொல்லுவாங்க? அதை வந்து என்ன ஓட விடுவான் என்று ரப்பு ஓடுவதாக ஓடச் செய்வான், அந்த இடத்த விட்டு நீக்கிடுவான். இது எப்போ கியாமத்து நடக்கக்கூடிய விஷயத்த இங்கே சொல்லப்படுது. அப்போ அவங்க இங்கே கேட்குற கேள்வி அலுவலக்கன்னு கேள்வி கேட்குறாங்க. அல்லாஹ் ஃபகுல் என்பதாக பதில் சொல்கிறான். அப்போ குல் என்பதாகவோ ஃபகுல் என்பதாகவோ பதில் சொல்வது பொதுவாக குர்ஆனுடைய கேள்விகளுக்கு பதிலில் வரும். ஆனால் இங்கே எந்த விதமான குல்லும் வரல. பல் தவல்லா ஜவாபுஹும் பி நஃப்ஸிஹி இஷ்ஆரன் பி ஃபர்தி குர்பிஹி மின்ஹும். பல் மாறாக இந்த இடத்துல தவல்லா ஜவாபுஹும் பல் தவல்லா ஜவாபஹும் பி நஃப்ஸிஹி, பல் ஜவல்லா ஜவாபஹும் பி நஃப்ஸிஹிங்கிறது வந்து அல்லாஹ் தஆலாவே என்ன செய்யிருக்கான்? பொறுப்படுத்திட்டான். பல் தவல்லா ஜவாபஹும் பி நஃப்ஸிஹிங்கிறது, அதாவது பல் தவல்லா ஜவாபஹும் பி நஃப்ஸிஹி, அவர்களுக்கு ஜவாப் கொடுக்கக்கூடிய விஷயத்த அல்லாவே பொறுப்பெடுத்து கொண்டான்னு அர்த்தம். அதாவது இந்த இடத்துல பொதுவாக குல் நபியே சொல்லுங்க என்பதாக அல்லாஹ் தஆலா பல இடங்கள் சொல்றது வழக்கம். நபியே சொல்லுங்கள் என்று அல்லாஹ் தஆலா பல இடத்துல சொல்றது வழக்கம். அப்போ அல்லாவே ஜவாபகும் தவல்லான அல்லாஹ் பொறுப்பேற்றுக் கொண்டான். ஜவாபகும் அவர்களுக்கு பதில் சொல்ற விஷயத்த பி நஃப்ஸிஹி தானாகவே. அப்போ அந்த இடத்துல அல்லாஹு தாலா மற்ற நபியிட்ட சொல்லியோ குல் என்றோ அல்லது மற்ற விஷயத்தை சொல்லியோ பதில் சொல்லலை. மாறாக அல்லாவே அங்கு பதில் சொல்வதை தன்னுடைய பொறுப்பாக அதை ஏற்றுக்கொண்டு என்ன சொல்றான்? அல்லாஹ் ஃப இன்னி கரீப் என்பதாக அங்க பதில் சொல்வதை நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த இடத்துல பதில் சொல்ற பொறுப்பை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான் என்பது நமக்கு தெளிவாக விளங்குகிறது. அப்ப இந்த இடத்துல ஃப இன்னிய கரீபுன்னு சொல்றது மூலம் அந்த பதில் வந்து என்னாச்சு? அல்லாஹ் அந்த அளவுக்கு அவங்களை நெருங்கி இருக்கிறான்ங்கிற விஷயத்த தானாகவே கிளப்பி விடக்கூடிய அளவிற்கு, உணரச் செய்யக்கூடிய அளவிற்கு அந்த பதில் அதுல பொறுப்பேற்றிருக்கு, பதில் இருக்கு. சரி. மேலும் வஹுதூருஹு பிஃபர்தி குர்பிஹி மின்ஹும் வஹுதூரிஹி அப்படின்னா பிஃபர்தி ஹுதூரினா அவனுடைய நெருக்கம். மாக்குல்லி சாயிரின், ஒவ்வொரு கேட்கக்கூடியவன், ஒவ்வொரு அழைக்கக்கூடிய அழைப்பாளன், ஒவ்வொரு கேட்கக்கூடிய கேட்பாளனுடனும் அல்லாஹ்வுடைய அந்த நெருக்கம் என்பது மிக அதிகமாக இருக்கிறது. பிஹைசு லா தத்தவக்கஃபு இஜாபத்துஹு அலா உஜூதி வாசித்தத்தின் பைனஹு வ பைன சாயிலின மின் தவில் ஹாஜாத். அப்போ பிஹைசு எந்த அளவுக்குன்னா லா தத்தவக்கஃபு இஜாபத்து, அவர்களுக்கு அவனுடைய பதில் என்பது நிற்காத அளவிற்கு, அலா உஜூதின் அதாவது இருப்பதன் மீது, வாசித்தத்தின் அவனுக்கும், பைனஹு பைன சாயில் அல்லாவிற்கும் கேள்வி கேட்கக்கூடியவர்களுக்கு மத்தியில ஒரு வாசித்தா ஒரு தொடர்பு இருப்பதுடன், ஒரு வாசித்தா இருப்பதன் மூலமாக அவனுடைய பதில் நிற்காது. மின் தவில் ஹாஜத்தி, தேவையுடையவர்களிலிருந்து அல்லாவிடம்
கேட்கக்கூடியவர்களுக்கும் அல்லாஹ்வுக்கும் மத்தியிலே ஒரு தொடர்பு இருப்பதன் மீது இருப்பதன் காரணமாக அவனுடைய பதில் எந்த விதத்திலேயும் அவர்களுக்கு சொல்வதிலிருந்து நிற்காதவாறு, அவனுடைய பதில் எந்த தடையும் ஆகாதவாறு ஒவ்வொரு சாயலியோட ஒவ்வொரு கேட்கக்கூடியவரோட அல்லாஹ் நெருங்கி இருக்கிறான். நம்ம கேட்கக்கூடியவங்களுக்கும் அல்லாஹ்வுக்கும் மத்தியில உள்ள அந்த தொடர்பு எந்த அளவுக்குன்னு சொன்னா பதில் சொல்ற டைம் ஆகாது. உடனே அல்லாஹ்வுடைய பதில் இஜாபத் என்ன செஞ்சிடும், அவருக்கு வந்துடும். அதைத்தான் சொல்றாங்க. அப்போ இந்த பதில் அவர்களுக்கு வேகமாக வரும் அளவிற்கு கேள்வி கேட்கிறவங்களுக்கும் தேவையுடையவர்கள் அல்லாஹ்வை கேட்குறாங்க, அவர்களுக்கும் அல்லாஹ்வுக்கும் மத்தியில ஒரு தொடர்பு இருப்பதன் அடிப்படையில் அவனுடைய பதில் இருக்குத எந்தவித தங்கு தடையுமின்றி வேகமாக அந்த கேட்கக்கூடியவருடன் அதாவது வேகமாக சென்றுவிடும் அளவிற்கு கேட்கக்கூடியவரோடு அல்லாஹு தாலா நெருக்கமாக இருக்கிறான், ஆதிராக இருக்கிறான், உடன் இருக்கிறான் என்ற விஷயத்துல இதனுடைய வரம்பு மீறுதலை உணர்த்தும் வண்ணமாக அதனுடைய பதில் ஆகியிருக்கிறது. பைனிய கரீபுங்கிற வார்த்தையுடைய பதிலே எல்லா விஷயத்தையும் உணர்த்திச்சு. இது மூன்றாவது விஷயம். ராபியா, நாலாவது விஷயம். காலல் இமாம் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அவங்க கூறுகிறார்கள், வஹுவ சுபஹானஹு, அல்லாஹ் பரிசுத்தமானவன், ஃபௌகல் அர்ஷி, அரிசிக்கு மேல அவன் இருக்கிறான், அவன் பரிசுத்தமானவன், ரகீபுன் அலா ஹல்கிஹி, அவனுடைய படைப்பினங்களை கண்காணித்துக் கொண்டிருக்கிறான். அல்லாஹு தாலா அவனுடைய படைப்பினங்களின் மீது ஒரு நோட்டம், ஒரு கண்காணிப்பு இருந்து கொண்டே தான் இருக்கிறது. அப்போ அல்லாஹ் அவனுடைய படைப்பினங்களை கண்காணிக்கக்கூடியவனாக இருந்து கொண்டிருக்கிறான். முஹைமினுன் அலைஹிம், அவர்கள் மீது ஒரு பாதுகாப்பு கொடுக்கக்கூடியவனாக இருக்கிறான், அவர்களுக்கு அபயம் அளிக்கக்கூடியவனாக இருக்கிறான். முத்தலிஉன் இலைஹிம், அவர்களை பார்த்து கொண்டே இருக்கிறான். முத்தலின் அசலை எட்டி பார்த்து கொண்டிருக்குது, இந்த இடத்துல அவர்களை நோக்கி கொண்டே இருக்கிறான். ஃபதஹல ஃபீ தாலிகல் ஈமானி ஃபதஹல ஃபீ தாலிக அல் ஈமானு, அப்போ இந்த விஷயத்துல ஈமான் நுழைகிறது, நம்பிக்கை நுழைகிறது. என்ன? பி அன்னஹு கரீபும் மின் ஹல்கிஹி, நிச்சயமாக அவன் மிக நெருக்கமானவனாக இருக்கிறான். மின் ஹல்கிஹி, அவனுடைய படைப்பினங்களை விட அல்லாஹ் என்ன செய்யறான், மனிதன் பக்கம் நெருக்கமாக இருக்கிறான், அல்லது படைப்பினங்களிலிருந்து அவனை நெருக்கமாக இருக்கிறான். படைப்பினங்களை விட, மற்ற படைப்பு நெருக்கமாக இருக்கிறத விட அல்லாஹ் மிக மிக நெருக்கமாக அந்த அடியானோடு இருக்கிறான் என்ற விஷயத்தை இந்த இடத்தில் உணர்த்தப்படுகிறது. வஃபி ஸஹீஹி, இன்னல்லதி, சஹீல வந்திருக்குது, இன்னல்லதி தத்ஊனஹு, நிச்சயமாக எவர்கள் அல்லாஹ்வை நீங்கள் அழைக்கிறீர்கள், அக்ரபு, இன்னல்லதி தத்ஊனஹு, நீங்கள் எவனை அழைக்கின்றீர்களோ அவன் மிக அருகாமையில் இருக்கிறான், இலா ஹதீக்கும், உங்களின் பக்கம், உங்கள ஒருவருடன் மிக மிக அருகாமையில் அவன் இருக்கிறான். மின் உனுகி ராஹிலத்திஹி, உனுகி ராஹிலத்திஹினா அவனுடைய அந்த வாகனத்தினுடைய கழுத்தை விட உங்களில் ஒருவன் பக்கம் மிக நெருக்கமாக அல்லாஹ் இருக்கிறான். அப்படின்னா என்ன? உதாரணமா பொதுவாக ஒருத்தர் என்ன சில வாகனத்துல ராக்கிபா இருக்கார், ஏறி போறாரு, அல்லது சஃபர்ல ஏறி உட்கார்ந்து பிரயாணத்துல போறாருன்னு சொன்னா அந்த வாகனத்துல உட்கார்ந்துருக்க நினைப்பாராம், இந்த வாகனத்துடைய அந்த கழுத்து இருக்க நமக்கு ரொம்ப நெருக்கமா இருக்கு, நம்ம கண்ட்ரோல்ல தான் இருக்கு, பக்கத்துல இருக்குது, ரொம்ப நெருக்கமா இருக்குது என்பதாக அவர் எண்ணிக்கொள்வாரு. அதான் அல்லாஹ் சொல்றான், அதை விட மிக நெருக்கமாக உன்னின் பக்கம் நான் இருக்கிறேன்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றத இது அறிவிக்கப்படுது. ஒமா துக்கிர ஃபில் கிதாபி வ சுன்னதி, இப்போ குரான்லையும் ஹதீஸ்லையும் எந்த ஒரு விஷயம் சொல்லப்பட்டுச்சோ, மின் குர்பிஹி, அல்லாஹ்வுடைய நெருக்கத்திலிருந்து, மஅய்யத்திஹி, அவனுடைய உடனிருத்தலிலிருந்து எது ஒன்று ஹதீஸ் குரானில் சொல்லப்பட்டிருக்கிறதோ, லா யுனாஃபி, அது முரண்பாடாகாது, மாதுக்கிற, எந்த ஒன்று கூறப்படுகிறதோ, மின் உலுவிஹி, அல்லாஹ்வுடைய அந்த உயர்வு, ஃபௌகியத்திஹி, அவனுடைய மேன்மைத்தன்மையிலிருந்து அவன் உயர்ந்தவன், அவன் மேன்மை மிக்கவன், அவன் ரொம்ப உயரத்தில் இருக்கிற இதெல்லாம் சொல்றோம்ல. அப்போ இந்த உயர்வுக்கும் அவனுடைய அந்த மேன்மைக்கும் மேன்மையிலிருந்தும் உயர்விலிருந்தும் எந்த விஷயம் சொல்லப்படுகிறதோ அந்த விஷயத்திற்கு முரணாகாது. எது? அல்லாஹ் தஆலா உங்களோடு இருக்கிறான், உங்களுக்கு நெருக்கமாக இருக்கிறான், உங்களோடு இருக்கிறான் என்ற வார்த்தை இருக்குது, அவனுடைய உயர்வுக்கோ அல்லது அவனுடைய அந்த மேன்மைத்தன்மைக்கோ எந்த விதமான முரண்பாடையும் எந்த விதமான முனாஃபியாகவும் இருக்காது, எந்த விதமான எதிராகவும் இருக்காது. ஃபைன்னஹு சுபஹானஹு, என அல்லாஹ் தஆலா இருக்கான, லைஸ கமிஸ்லிஹி ஷைஉன், அவனை போன்று எதுவும் கிடையாது. லைஸ கமிஸ்லிஹி ஷைஉன், அவனை போன்று எதுவுமே கிடையாது, அவனை போன்ற எதுவுமே கிடையாது. எதுலேயுமே சரி, அவனுடைய எல்லா சிஃபாத்துலேயும் சரி, அதே மாதிரி அவன் அவனுடைய நெருக்கத்திலையும் சரி, அவன்
அவன் உயர்ந்தவன் தான். அவன் வந்து உயர்வுலையும் அவன் நெருக்கமானவன். அப்போ அவனுடைய சிஃபத்துக்கு யாருமே இருக்கு லைச கமிஸ்லேஷன்னா எதுவுமே அவனுக்கு ஈடு இணை ஆகாது அப்படின்னு சொல்றது தான் இந்த இடத்துல சொல்லப்படக்கூடிய விஷயமா இருக்கு. சரி, இப்போ இது 4வது ஒரு பிரயோஜனங்களை பார்த்தோம். இப்போ 5வது பார்க்க போறோம். 5வது பிரயோஜனம் என்ன? ஹாமிசத்து. 5வது விஷயம் என்ன? அப்பரல் மௌலா ஜல்ல வஅலா அல்லாஹு தாலா தாபீர் கொண்டு வந்திருக்க வார்த்தையை அமைத்திருக்கிறான். அனில் முபாஷரத்தில் ஜின்சியா, அதாவது இன உடலுறவு. ஒரு மனிதர் உடலுறவுடைய அந்த இணைப்பை, உடலுறவுடைய அந்த விஷயத்தை அல்லாஹு தாலா கொண்டு வந்திருக்கின்றான். அதாவது வார்த்தையில எல்லாம் கொண்டு வந்திருக்கா. எப்படி? அல்லத்தி எப்படிப்பட்டது? தக்கூனு பைய சௌஜேன், கணவன் மனைவிக்கு மத்தியில் ஏற்படக்கூடிய ஜின்சி ரீதியான ஒரு உணர்வு ரீதியான ஒரு உடலுறவை பற்றி அல்லாஹு தாலா தெளிவான ஒரு வார்த்தையை கொண்டு வந்து சொல்றான். பித்த அபீரி பித்த அபீரின் அப்பரன அபீர் செய்திருக்கிறான். அந்த வார்த்தையை கொண்டு வந்திருக்கின்றான். பித்த அபீரின் சாமின் லத்தீஃபின், அதாவது மென்மையான, லாம் சாம்னாலும் தங்க வரிகள்னு சொல்றது. கோல்டு லைன்ஸ்னா என்னது? அது வந்து ரொம்ப அழகான முறையில், அது அந்த அளவுக்கு அந்த தங்கத்துடைய அழகை சொல்றதுக்கு. சாமினா தங்கத்துடைய அந்த வரிகளை போன்று, லத்தீஃபின் மென்மை நிறைந்த, தங்க கோடுகள் போன்று மென்மை நிறைந்த இந்த தங்கத்துடைய வரிகளை போன்று அல்லாஹு தாலா கணவன் மனைவிக்கு மத்தியில் ஏற்படக்கூடிய அந்த இன ரீதியான புரிதல் உடலுறவை அல்லாஹு தாலா இந்த இடத்துல வார்த்தைகளால் கொண்டு வந்திருக்கின்றான், தாபீர் செய்திருக்கிறான். நீ தலீமினா, நமக்கு கற்றுக் கொடுப்பதற்காக வேண்டி, அல் அதப ஃபில் உமூரி, எல்லா விஷயங்களிலேயும் ஒழுக்கத்தை கற்றுக் கொடுப்பதற்கு. அல்லத்து எப்படிப்பட்ட விஷயங்கள்? தத்தஅல்லகு பில் ஜின்சி, அதாவது இன ரீதியா ஜின்ஸ் ரீதி தொடர்பான விஷயங்களை பற்றி சொல்லும் போது, அதேபோல் நிசாய், பெண்களுடைய விஷயத்தை பற்றி பேசும் பொழுதும், ஜின்ஸ் ரீதியான விஷயங்களை சொல்லும் பொழுதும் அதை எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் என்ற அந்த விஷயத்தை, அதை எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் என்ற விஷயத்தை அல்லாஹு தாலா அந்த ஒழுக்கத்தை நமக்கு கற்றுத்தருவதற்காக வேண்டி இங்கு அழகான ஒரு தங்க வரிகளை, மென்மையான தங்கம் போன்ற, தங்கத்துக்கு இணையான கோல்டு லைன்ஸ் எல்லாம் என்ன செஞ்சிருக்கான்? கொண்டு வந்து பயன்படுத்தி இருக்கிறான். எதுல? ஆணும் பெண்ணும் உடலுறவு செய்யக்கூடிய அந்த விஷயத்துடைய அந்த தாபீரை சொல்லும் பொழுது. அதனாலதான் வலிஹாதா, இதனாலதான் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள், இன்னல்லாஹ, நிச்சயமா அல்லாஹ் தஆலா, கரீமுன் சங்கையானவன், ஹலீமுன் மதிநுட்பம் நிறைந்தவன், யுகன்னி என்ன செய்றான்? கினாயாவாக பேசுகிறான். ஃபலம்மா தகஷாஹா, ஃபலம்மா தகஷாஹாங்கிற வார்த்தை இருக்குது. அதே மாதிரி ஃபலம்மா தகஷாஹா மாதிரி ஃபஅத்து ஹர்ஸக்கும் வலா துபாஷிருஹுன்ன, இது போன்ற வார்த்தைகள் எல்லாம் அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சிருக்கான்? ரொம்ப அழகான முறையில் கினாயாவாக அது விஷயத்தை நமக்கு தெளிவுபடுத்தியிருக்கிறான். அப்போ இந்த ஒழுக்கங்கள், குர்ஆனுடைய ஒவ்வொரு ஒழுக்கங்களையும் நாம் நம்முடைய வாழ்க்கையிலே கடைபிடிக்க வேண்டும். நம்முடைய பேச்சிலே, நடைமுறையிலே, குடும்பத்திலே, பழக்க வழக்கத்திலே, குறிப்பாக பெண்கள் விஷயத்திலே, அந்த மாதிரி மற்ற ரகசியமான உடலுறவு சம்பந்தமான விஷயங்களிலே எப்படிப்பட்ட வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டும் என்பதை அல்லாஹு தாலா தெளிவாக குர்ஆனின் மூலம் நமக்கு விளக்கி காண்பிக்கின்றான். இவ்வாறு குர்ஆனுடைய ஒவ்வொரு ஒழுக்கங்களும், ஒழுக்க நெறிமுறைகளும் நம்முடைய வாழ்விற்கு மிக முக்கியமான, அவசியமான, தேவையுடையதாக இருக்கிறது. அல்லாஹு தாலா குர்ஆனில் உள்ள ஒவ்வொரு விஷயங்களை விளங்கச் செய்து அதை நாம் அமல் செய்து அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெறக்கூடிய நன்மக்களாக நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.